அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க விஜிடிகே பேசியிருக்கேன். நம்ம 2024, 2025 பார்த்தீங்கன்னா, பலவிதமான படங்களும், பலவிதமான போர்களையும் கடந்து வந்த மாரி சில படங்கள பார்த்துருக்கோம். இப்ப 2026ல ஒரு புது படத்த பார்த்துருந்துருக்கோம். புது படம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்குமா? இல்ல சுமாரா இருக்குமா? இல்ல ஒண்ணுமே நல்லா இல்லாத மாரி இருக்குமா? அப்படின்னு எதிர்பார்த்து போன ஒரு படம் அப்படின்றது மாரி இல்லாம, ஒரு தீய பத்த வச்சா காட்டு தீ மாரி பயங்கரமா ஒரு பரவுன தீ தான் இந்த பராசக்தி. இந்த நெருப்பு பார்வோம் பற்றிக்கொள்ளும். இந்த படத்த டைரக்ட் பண்ணது யாருன்னா சுதா கொங்கரா. இவங்க இதுக்கு முன்னாடி சூரரை போற்று, இறுதிச் சுற்று இது மாரி படங்கள டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப சூரரை போற்று படம் மாரியே ஒரு அளவு பயங்கரமான ஒரு ஸ்டோரியோட நெறைய விஷயத்த கொண்டு வந்து உண்மையான ஒரு விஷயங்கள சேர்த்த ஒரு படம் தான் இந்த பராசக்தி. ஏன்னா நெறைய பேருக்கு தமிழ் போராட்டத்துக்காக எந்த அளவுல போராடி இருக்காங்க, தமிழ் மாணவர்கள் எந்த அளவுல உயிர் விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் யாருக்குமே தெரியாம இருந்த ஒரு விஷயங்களும் சரி. இத பத்தி படிச்சவங்களுக்கு தெரியும், இத பார்த்தவங்களுக்கு தெரியும். பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இத பத்தி தெரியாம சில விஷயங்களுக்காக அவங்களா தனியா போராடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக எடுத்த படம்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்த பார்த்தாவது தமிழ் மொழிக்காக எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துக்காக யார் யார் போராடி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டியிருப்பாங்க. நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. ஸோ இந்த படத்த பார்த்தாலும் இப்ப இருக்க ஜெனரேஷன் சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் நமக்குள்ள இருக்க தீய இன்னும் பயங்கரமா தான் கொளுத்தி விட்டுருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம படத்துக்குள்ள வரோம். இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா, அதர்வா, அப்புறம் மற்றும் பல பிரபலமான நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. குறிப்பா இதுல ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா, எஸ்கே இந்த 4 பேரோட கேரக்டருமே பயங்கரமான கேரக்டர்னு சொல்லலாம், பயங்கரமான ரோல்னு சொல்லலாம். ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஒன்று தேவை. இல்ல சிவகார்த்திகேயனோட ரோல் என்னன்னா, ஒரு ஆரம்பத்துல ஒரு தமிழ் மாணவர் புரட்சி படை, அதாவது எப்படின்னா புறநானூறு படை அப்படின்ற ஒரு மாணவர் தலைவரா இருந்திருப்பாரு. அந்த படையில வந்து தமிழுக்காக போராடி, இந்திய எதிர்ப்புக்கு எதிரா போராடி, ரயில கொளுத்தி, அந்த ரயில் கொளுத்துற சம்பவத்துல அவரோட நண்பர் இறந்து போனதுக்கப்புறம் இவரு அமைதியா வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. அப்பதான் ஜெயம் ரவி இவங்க நேருக்கு நேரா சந்திக்கிறாங்க. அப்ப ஜெயம் ரவி விரல உடைச்சிடுறாரு, வெட்டிடுறாரு. ஸோ இது மாரி விஷயங்கள்லாம் நடந்து, அதுக்கப்புறமா அவர் தம்பி அதர்வா வளர்ந்து வந்து, அவரும் இது மாதிரி மாணவர்களை வச்சு ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிரா போராடுறது தான் படம். ஒட்டுமொத்தம் படத்தோட கான்செப்டே ஹிந்தி திணிப்புக்கு எதிரானது, தமிழ நிலைநாட்டணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் படத்தோட கான்செப்ட். ஓஜி we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. இது எல்லாருமே படிச்சிருப்போம். சில தலைவர்கள் பேசும்போது கேட்டிருப்போம். சில பேரு இதுக்கு முன்னாடி பொறந்தவங்க எல்லாருமே இந்த விஷயத்த பார்த்து வளர்ந்திருப்பாங்க. இப்ப தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்த பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நல்லா தெளிவாவே புரியும். இது அதிகபட்சம் ஒரு உண்மையான சம்பவங்கள எடுத்து வச்ச படம் தான். ஏன்னா இதுல இடையில சென்சார் போர்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டவை அப்படின்ற மாரி சில விஷயங்கள் குடுத்திருக்காங்க. நிறைய சீன்ஸையும் கட் பண்ணிருக்காங்க, நிறைய டயலாக்ஸையும் கட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சித்தரிக்கப்பட்டவைன்னு குடுத்திருக்காங்கன்னா, அது உண்மையான சீனா தானே இருக்கு. இப்ப பேங்க்ல போயிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஹிந்தில தானே ஃபார்ம் ஃபில் பண்ற மாரி இருக்கு. தமிழ் படிக்க மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் எங்கேயாச்சும் இருக்குதா அப்படின்ற மாரியான ஒரு விஷயங்கள்லாம் அதுல அப்பயே காட்டியிருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு. ஸோ அப்ப அது மாரி விஷயங்கள் வந்தா, இப்ப இருக்கக்கூடிய மக்கள் எந்த லெவல்ல கஷ்டப்படுவாங்க, தன்னோட அடிப்படை உரிமை எந்த லெவல்ல போகும் அப்படின்றத ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஸ்ரீலீலா அவங்க ரோல் ரொம்ப அழகாவே இருக்கு. ஸ்ரீலீலா ஒரு ஹீரோயினுக்கான ஏத்த ரோல் மட்டும் இல்லாம, அவங்களும் ஒரு தமிழ் மாணவர் படையில ஒரு போராளி அப்படின்ற மாரி ஒரு அழகா காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு ஹீரோயினுக்கு ஒரு அழகான ரோல் கொடுத்திருக்காங்க. ஆனா மத்தபடி ஹீரோயினுக்கு லவ் ரோல் மட்டும் தான் கொஞ்சம் போரிங்கா போனச்சே தவிர, மத்தபடி இந்த போராட்டத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு அழகான ஒரு ஹீரோயின் கொடுத்திருக்காங்க. வணக்கம் காலை செய்திகள். அப்புறம் அதர்வாவோட ரோல் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அதர்வாக்கும் எஸ்கேக்கும் உள்ள ஒரு காம்போவும், இவங்களோட ஒரு காம்பினேஷனும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இவங்களோட ஒரு அண்ணன் தம்பியான பாண்டிங்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு ரசம் சோறு தானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறாம வீட்டுக்கு வந்துட்டு போற. ஜெயம் ரவியோட ரோல் நம்ம எல்லாருமே ஜெயம் ரவியை ஒரு நல்லா ஒரு அழகான ஒரு ஹீரோவாவும் பார்த்திருப்போம், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாவும் பார்த்திருப்போம். ஜெயம் ரவிக்குள்ள இப்படி ஒரு வில்லன் இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வச்சிருப்பாங்க. ஏன்னா ஜெயம் ரவியை நம்ம யாருமே வில்லனா பார்த்து பழகினது இல்லை. ஸோ இந்த படத்துல ஜெயம் ரவியோட ஒரு வில்லன் ரோல் ரொம்ப பக்காவா இருக்கு. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்குன நெருப்பு. ஹிந்தி திணிப்புக்காக எதிராக போராடுற மாணவர்களையும் சரி, போராளிகளையும் சரி, அடியோட வேறு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவரை கேஜிபில இருந்து கொண்டு வந்து உள்ள இறக்கியிருக்காங்க. அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா தமிழ், அவங்க அம்மா ஹிந்தி அப்படின்ற ஒரு காம்பினேஷன்ல அவர் இருப்பாரு. ஸோ அதனால இவரை எல்லாருமே தமிழ்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன, அந்த ஸ்டோரியில அவரோட இது என்னவாயிருக்கு, அதனால எதுக்காக அவர் இவ்வளவு பேக் ஃபயர் ஆகிறாருன்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டல. ஆனா மத்தபடி ஜெயம் ரவி அவர் கொடுத்த ரோல் ரொம்ப பக்காவா இருப்பாரு. கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, யாரா இல்ல இவனை முதல்ல நிப்பாட்டுங்கடா, இவனை நிப்பாட்டினா எல்லா விஷயமும் சரியாயிரும்டா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணிருப்பாரு. ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி.
அதே மாதிரி இந்த படத்தோட கான்செப்ட் வேற லெவல்னே சொல்லலாம். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு விஷயத்த மக்கள் எந்த லெவல்ல போராடி இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு தலைவர்களும் எந்த உச்சகட்டம் வரைக்கும் போயிருக்காங்க, ஊர் மக்கள்லாம் எந்த லெவல்ல ஒன்று சேர்ந்து போராடி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெரிவிப்படுத்துங்க. டெல்லி தான் இந்தியாவா? கிளைமேக்ஸ் சீன் எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பா சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா படம் சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல போய் பயங்கரமா பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, தியேட்டர்ல விட்டதோட ஓடிடில விட்டிருந்தா இன்னும் நிறைய சீன்ஸ் கட் பண்ணாம இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. ஆனா இந்த படம் ஓடிடில பார்க்கறத விட தியேட்டர்ல பார்த்தாதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீலை நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா பர்சனலா ஒரு விஷயத்த எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சில உணர்வுகள், தமிழ் உணர்வுகள் இருக்கும். ஆனா இப்ப இருக்க ஒரு ஜென்ரேஷனுக்கு தமிழ் உணர்வுகள்னா என்னன்னு தெரியல. தமிழுக்காக யார் யார் எப்படி போராடி இருக்காங்கன்னு தெரியல. அதாவது ஹிந்தி வேண்டான்னு சொல்றது எதுக்காகனா எஜுகேஷனுக்கு தேவை, படிச்சுக்கலாம். ஆனா ஹிந்தி திணிப்பு எல்லா விஷயத்திலும் மும்மொழி கொள்கை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா தெளிவா காட்டியிருக்காங்க இந்த படத்துல. நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. இந்த படத்தோட டிராபேக் பெருசெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப வளவலா கொலகொலன்னா இல்லாம ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. பாட்டுமே ரொம்ப அழகா இருக்கு. அந்த லவ் சாங் மட்டும் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. மற்றபடிலாம் எந்த லெவல்லுமே இல்லை. இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு வில்லன் ஜெயம் ரவி மாதிரி தான் அப்படி காட்டியிருப்பாங்க. இதுக்கான உட்கரு யாருக்கிட்ட இருந்து இந்த விஷயம் உள்ள திணிக்கப்படுதுன்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டாம போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இந்த படத்தோட கொஞ்சம் ஒரு டிராபேக் இருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி படம் ரொம்ப அழகா இருக்கு. தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம மீண்டும் அடுத்த ஒரு ஜிலியன் சினிமா ஷோல உங்களை சந்திக்கும். நான் உங்க விஜய் டி.கே.